பிரதமர் நரேந்திர மோடி 6ஆம் தேதி வர்றாரு. காங்கிரஸ் கட்சி கருத்து அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி பலருக்கும் உருவாகி வருகிறது. இந்தி திணிப்பை அவர்கள் ஒரு எதிரான நடவடிக்கையாக பார்க்காமலேயே இருந்து விட்டார்கள். அதனால் வட இந்திய மாநிலங்களில் பூர்வீக குடிமக்கள் பேசிய பல மொழிகள் அழிந்து போயிருக்கின்றன. அந்த மாநிலங்களிலே கூட ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கூட தங்களின் தாய்மொழி இந்தியால் அழிக்கப்பட்டு விட்டது என்று சட்டமன்றத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு இப்போது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழ்நாடுதான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்பதை இப்போது அந்தந்த மாநிலங்களில் உள்ள மக்கள் புரிய தொடங்கி இருக்கிறார்கள். திமுக தலைமையிலான கூட்டணியில நீண்ட கால ஆட்சியில் 2026 பயணித்தால் அதற்கு என்ன நீண்ட காலம் இருக்கிறது? 9 மாத காலம் தான் இருக்கு. 9 மாத காலம் தான் தேர்தலுக்கு 9 மாத காலம் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு காலம் கனி. அது இன்னும் அதுக்கான சூழல் அமையல. திராவிட கட்சிகளில் குறிப்பா திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளில் ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிற போதுதான் இந்த கோரிக்கை வலுவாக மாறும். திமுக கூட்டணி இறங்கிய 9 ஆண்டு காலமா ஒரே கூட்டணி வலுவா இருக்கு. அதிமுக கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் வலுவில்லாம இருக்கிறது சரியான தலைமை இல்லாத தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனால் பொருந்தா கூட்டணி. பிஜேபியும் அதிமுகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி. அதனால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாது. திமுக கூட்டணியில கட்சிகளுக்கு இடையிலான நடவடிக்கைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம், அவ்வப்போது கருத்து உரசல்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான கொள்கைகளில் அனைவருக்கும் ஒருமித்த பார்வை இருக்கிறது, ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டணியில் ஒரு வலு இருப்பதை, உறுதிப்பாடு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கிற கூட்டணி அடிப்படையிலேயே கொள்கை பொருந்தா கூட்டணி. பிரதமர் நரேந்திர மோடி 6ஆம் தேதி வர்றாரு.